குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. என்ன அங்கே பார்த்துனுக்குற? சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் வேலை தான் சார் பார்த்துட்டு இருக்கிறேன். நீ என்ன வேலை பார்க்குறேன்னு எனக்கு தான் தெரியும். இப்போ வேலையை பார்ப்போப்பா. ஓகே சார். இது வேறு நம்மளே ஒரு பொருளை சைட் வச்சு மேலே சொல்கிறோம்னா வேலை பாரு பாரு முடியும் போயா. தம்பி உன் மைண்ட் வாஷ் நல்லா எனக்கு கேட்குது. கோ அண்ட் சிட் டூ த ஜாப் சின்சியர்லி, ஓகே? ஆமாம், இவர் பெரிய அமெரிக்கா இவரு இங்கிலீஷ் எல்லாம் பேசுகிறாரு. போயா முடியும். டேய் தம்பி, நீ என்னப்பா பண்ணுகிறாங்க? டேய் நீ என்னடா பார்த்துருக்குறாங்க? டேய் நம்மளே இப்போதான் அப்படி திரும்பி லைஃப் பொண்ணு ஆக பார்த்துருக்குறோம். இவர் வேறு நடுவில் உள்ள யார் அவரு? டேய் என்ன பார்த்துனுக்குறாங்க? சார் குட் மார்னிங் சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், சும்மா தான் சார். சார் நான் பொண்ணா சார், உங்ககிட்ட அவ்வளோ கிட்ட வந்து நிற்கிறீங்க. ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்குதுடா, அதனால தான் உங்ககிட்ட வந்தேன். டேய் பச்சைக்கடா மச்சான், இவன் பாடுறா, இவன் என் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்தாரா, இவனோட கேம் இருக்கு போறான்டா. டேய் மச்சான் பாரு மச்சான், சரியான கேம் மச்சான், உன்னை விட்டு தள்ள மச்சான், நீ பார்த்துடா மச்சான். சார் நான் ஃபியூச்சரை ஒர்க் பண்ண சொல்லிட்டு போயிடு மச்சான். ஒரு மாதிரியே பாரு மச்சான். தம்பி என்னப்பா பண்ணுகிற நீ? உன்னை போய் வேலையை பார்க்க சொன்னா என்ன பண்ணுகிற நீ? உன்னை வேலையை போய் தூக்கிட்டுமா? சார் சாரி சார் இனிமேல் பண்ண மாட்டேன் சார், நான் போய் என் வேலையை பார்க்குறேன் சார். தம்பி ஏன்ப்பா மூஞ்சி அப்படி வச்சுருக்கிற? நானே ஒரு புது சைட் வச்சு நீதான் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன். முடிவு போய் அப்படி வேலையை பார்க்குறேன். சும்மா வந்து தோரை இங்கிலீஷ்லாம் பேசுகிறேன். முடிவு போயா. என்ன இவனுக்கு ரெண்டு பேருமே நம்மளை கீத்துட்டுறாங்க. நீங்கள் கூடிய சீக்கிரம் வாட்ச் பண்ணே இருக்கணும். நீங்கள் என்னென்ன பண்ணுறோம் நம்மளுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சே இருக்கணும். சிசிடிவி கேமரா ஆன்லே இருக்கணும். இந்த ரெண்டு நாயின் சேர்த்தும் போது என் புத்தி செருப்பாக இருக்கணும். டேய் மறுபடியும் என்னடா பண்ணுகிறேன்? சார் அங்க பாரு சார், மஜா இருக்கு. அப்படியாப்பா? எங்கப்பா? இதோ நானும் பார்க்குறேன். எங்கே போனா நீங்கள் வேணுங்க? நீங்கள் ஒருத்தர் தான் சீரியஸாக ஒர்க் பண்ணானே, ஆளே காணுமே அவன். எங்கே போனான் தெரியலையே. டே பச்சை கலர் மூஞ்சி எங்கடா போனேன்? இங்கே தான்டா ஒர்க் பண்ணிருந்தேன். இதுதான் பொண்ணுங்களை வேலைக்கு சேர்த்து பொண்ணுங்களை வேலைக்கு சேர்த்தா இவனுக்கு என்னென்ன பண்ணுறானுங்க பார்த்தியா? சரி அவனாச்சும் போய் ஒர்க் பண்ணுறானோ போய் பார்ப்போம். டேய் நீயும் எங்கடா போன? அவங்க கூட சேர்ந்து நீயும் போயிட்டியா? என்ன இவனுங்க ரெண்டு பேருமே ரொம்ப வெறித்தனமா இருக்கிறாங்க. தம்பி அவ்வளோ ஃபாஸ்டா இருக்கிறானே, சரியில்லையே. மச்சான் இங்கிருந்து மச்சாவை திட்டு மச்சான். எப்படி மச்சான் பெரு நாலு பேர் நம்ம தேர்ந்துக்கிறா, நம்ம மேல உக்காந்துக்கிறோம். அது கூட தெரியல நானு கண்ணி. சரியான கூமிட்டான் அவன். என்னடா இவன் இங்கே வந்து வெறுப்பேற்றினுக்கிறான் நம்மள. மச்சான் நம்ம ஜாலியா பார்த்துக்கலாம் மச்சான், போட்ட விடு மச்சான். டேய் என்னடா மேல உட்காந்து என்னடா பண்ணிக்கிறீங்க? நான்சென்ஸ், கீழே இறங்கடா. சார் நான் மட்டும் தான் மேல உட்காந்து என்ன மட்டும் பாருங்களா? அதுவும் என் மச்சான் உட்காந்துறான் பாருங்க, அவனுக்கு கீழே இறங்க சொல்லு சார். டேய் பொறுக்கி பையனே கீழே இறங்கடா. ஏய் யாரை பார்த்து பொறுக்கி சொல்ற? நீ பொறுக்கியும் அம்மா பொறுக்கியும் குடும்பம் பேர் பொறுக்கிடா. பொறுக்கி நாயே போடா. யாரை பார்த்து பொறுக்கின்னு சொல்றேன், சா வச்சிருவேன் அவனை. தம்பி என்ன போங்க என்ன மரியாதை இல்லாம பேசுறான்? டேய் மச்சான் இறங்கடா கீழே, சார் வந்துக்கிறாரா? சார் குட் ஆஃப்டர்நூன் சார். சாரி சார் நீங்க தானே சார்? என் ஃப்ரெண்டு தான் பேசினார் வச்சு நானும் அதே மாதிரி தான் சார் பேசினேன். மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ் சார், வேலையை விட்டு தூக்கிடாதீங்க சார். நீங்கள் கொடுக்குற காசில் தான் ஊசி சோறுலாம் சாப்பிட்றேன். மூஞ்ச பாரு டாடி வச்சுன்னு ஓனை வச்சுன்னு. போயா முடியும் வேலையை பார்த்துன்னு போயா. என் இஷ்டம், நான் என்ன பண்ணிப்பையா. வேலையை விட்டு தூக்கி போயா. தம்பி நீ போய் வேலையை பார்க்கணும் போ. ஓகே சார், நான் போய் வேலையை பார்க்குறேன் சார். தம்பி நீ தான் ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசுறீங்க. என் ரூம்க்கு வா. ஒரு 10 நிமிஷம் இல்லை, 1 மணி நேரம் என் ரூம்ல தான் இருக்குது. அப்புறம் தான் நீ வெளியே போ. ஏ பச்சைக்கடா மச்சான், சார் என்ன ரூமுக்கு கூப்பிடுறாரா? அதான் 1 மணி நேரமாடா மச்சான். தப்பாகுதுடா. அச்சோ நோ தப்பாகுதுடா சார், தப்பாகுது சார். என்ன சார் என் ஃப்ரெண்டை ரூமுக்கு கூப்பிடுறீங்க? நீங்கள் சரியா கேவா இருப்பீங்க சார். நீங்கள் சார் உங்கள் வேலையை போய் பாருங்க சார். ஏன் சார் என் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி பண்ணுறீங்க? மச்சான் ஆளு நல்லா இருக்கிறாரு மச்சான். நான் போயிட்டு 1 மணி நேரம் கழிச்சு வரேன் மச்சான். வெறுப்பாகுது மச்சான் எனக்கு. அந்த பொண்ணை பார்த்து நீ ஒரு மாதிரி ஆயிடுச்சு மச்சான். டேய் பண்ணாட, நீ ஏன்னா இந்த மாதிரிலாம் பேசிக்கிறேன்? நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டேடா. என்னடா ஆச்சு உனக்கு? உன்னை கீழ் பர் ஹாஸ்பிட்டல்லாம் போய் சேர்க்கணும் போல. தம்பி நான் அவனை இட்டும் போறேன்ப்பா, ஓகேவா? நீ போய் வேலையை பாருப்பா. மச்சான் இரு மச்சான், உன் அம்மா நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். ஹலோ அம்மா, இந்த மாதிரி எங்கள் பையன் என் கூட வேலைக்கு வந்தா சார் கூட 1 மணி நேரம் போய் படுக்க போகிறோம்மா. நீங்களே என்னாலும் பேசுங்கம்மா அவங்ககிட்ட. அவர் ரொம்ப பண்ணுறாம்மா. அம்மா நீங்கள் சீக்கிரமாக வாங்கம்மா ஆஃபீஸ்க்கு. இரு உங்கள் அம்மா வட்டும் என்கிட்ட சொல்லிட்டாச்சு. எங்கள் அம்மாவே வந்து நான் பார்த்துப்பேன். தொடப்பட்டே அடி வாங்கி சாவிட அவனால திருத்தவே முடியாது. ஏ பண்ணு சார். வாங்க நம்ம ஓடிடலாம். என் ஃப்ரெண்டு எங்கள் அம்மா கிட்ட மாட்டிவிட்டா. சீக்கிரமாக வாங்க சார், நம்ம ரூமுக்கு ஓடிடலாம். சார் வாங்க சார் போகலாம் சீக்கிரமா. தம்பி இரு, உன் அம்மா வந்துட்டாலும் உங்கள் அம்மா கிட்ட பேசி நான் உன்னை இட்னு போகிறேன்ப்பா. நீ கவலைப்படாதப்பா. மம்மி இந்த மாதிரி நான் வேலைக்கு என் ஃப்ரெண்டு வந்தா அந்த ஆஃபீஸரும் இவனும் ஒரு மாதிரி பண்ணுறாங்க. நீ எனக்கு இந்த வேலையை பிடிக்கல. நான் வீட்டுக்கு வந்துடுறேன் மம்மி.
ஹலோ ஆண்டி, எங்க ஆண்டி இருக்கீங்க? சீக்கிரமா வாங்க ஆண்டி, உங்க பையன் ரொம்ப பண்ணுகிற ஆண்டி, சீக்கிரமா வாங்க ஆண்டி. ஆண்டி சொல்லுங்க ஆண்டி. ஹலோ ஆண்டி, கேக்குது ஆண்டி, சொல்லுங்க ஆண்டி. அந்த சார் கிட்ட ஃபோன் கொடுப்பா, அதை கொடுக்குறேன் ஆண்டி. ஹலோ மா, சொல்லுங்கம்மா. யோ, என்னயா பண்ணுகிற என் புள்ளிய வச்சுன்னு? மா, ஒன்றும் இல்லைம்மா, 1 மணி நேரம் தான்மா. யோ, போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். என்னயா பண்ணுறேன்? என் புள்ளிய ஓடியா, என் பிள்ளைகிட்ட ஃபோன் ஓடியா, நான் கிட்ட பேசுனேயா, நான் உங்கள் ஆஃபீஸில் போய் சேர்த்தேன் பாரியா. யோ, ஃபோன் ஓடியா, நாயா உன் மூஞ்சி மோகன கிட்ட பூ. ஹலோ, சொல்லுமா. ஏய், அறிவில்லை உனக்கு? உன் ஃப்ரெண்ட் எவ்வளோ சிரிச்சியாக வேலை தவிர நீ வந்து என்னடா பண்ணுறீங்க? வீட்டுக்கு வா, தொடப்பட்ட செருப்பு எல்லாமே தூள் அடிச்சு விடுறேன். உங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன், வா உன்னை சா வச்சு வா உன்னை. இப்பயாச்சும் 2 பேரும் திருந்துறீங்களா? இல்லை மறுபடியும் போலீஸ் ஃபோன் பண்ணுறப்பா. மச்சான், நீ சொல்கிற பேச்சு நான் எப்பவுமே கேட்க மாட்டேன். சாரி மச்சான், இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் மச்சான், என்னை மன்னிச்சிடு மச்சான். தம்பி சாரிப்பா, உங்கள் ஆஃபீஸராக இருக்கிறதுக்கு எனக்கே தகுதி இல்லைப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா. நீங்கள் நல்ல ஜாபாக, இங்கே நான் நல்ல சேலரியாக தரேன், சின்சியராக வேலை செய்யுங்க. எந்த கெட்ட வேலையும் மட்டும் பண்ணாதீங்க, என்கிட்ட போய் மட்டும் சொல்லாதீமா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா. சாரிப்பா. இப்படிதான் சார் இருக்கணும், ஓகேங்களா சார்? சரி சார், நான் போய் என்னோட வேலையை பார்க்குறேன், நீங்கள் போய் என்னோட வேலையை பாருங்க. டேய் ஃப்ரெண்டு, நீ போய் உன்னோட வேலையை பாரு. சாரி மச்சான், நான் போய் என்னோட வேலையை பார்க்குறேன் மச்சான். சார், நான் போய் என்னோட வேலையை பார்க்குறேன் சார். தேங்க்யூ சார். இவன் ஒன்று தெரியாது, நம்ம இவனை வச்சு டெஸ்ட் பண்ணுவோம். பரவாயில்லையே, இவன் நல்லவனாக இருக்கிறான், இந்த ரெட் கலர் டிஷர்ட் தான் இவன் கொஞ்சம் கெட்டவனாக இருக்கிறான், அவனும் கூடி சீக்கிரம் நல்லவனாக மாறுவான். அப்பப்போ நம்ம இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணால் தான் இவன் நல்லவனாக கெட்டவனாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். இவன் நல்லவனாகவே இருக்கட்டும், கெட்டவனாக எப்பவுமே மாற முடியாது. சரி, போயிட்டு வரேன், பாய். ஹலோ மா, தப்பாக நினச்சிக்காதீங்க, இது வந்து ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங் தான். நான் அப்பப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பண்ணுவேன், சரிங்களா? நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஓகேங்களா? அவன் வந்து சில நல்ல விஷயங்களும் வந்து சில கெட்ட விஷயமும் வந்து அவன் நல்ல விஷயம் தான் பார்க்கணும், ஓகேங்களா? அவன் கெட்ட விஷயமா பார்த்தானா அதுக்கு போயிட்டோன்னா அது நம்ம எந்த பண்ண முடியாது. அதனால தான் உங்கள் பையன் கொஞ்சம் அதில் இருக்கிறான், அவனை கூடிய சீக்கிரம் மாற்றிடலாம், சரிங்களாம்மா? இந்த காலத்து பசங்க நிறைய பேர் கெட்டு போயிடறாங்க, கஞ்சா அடிக்கிறானுங்க, சர்க்கரை பீடி பிடிக்கிறானுங்க, சிகரெட் பிடிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆஃபீஸில் தான் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாத்துலேயும் நல்லவங்களா இருக்கிறானுங்க. பரவாயில்ல, இவங்களுக்கு நல்ல எக்ரிமெண்ட்டே தீர்வோம். இவங்க 2 பேருமே நல்லா ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கிறாங்க. அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், சீக்கிரமாக இவங்களுக்கு நல்ல எக்ரிமெண்ட்டை நான் ஏற்றி தருவேன். 2 பேருமே அவங்களோட லைஃப்பில் நல்ல பொசிஷனுக்கு போகணும். நான் இவங்க 2 பேருமே ஆசீர்வாதம் பண்ணுறேன், நல்லா இருப்பீங்க. டெய் தம்பி 2 பேருமே நல்ல பொசிஷன் போகடா, ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கடா, ஓகேவா? சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது எம்ஒய்கே மைக் கேமர். இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுறீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.